தமிழுக்கு 5000 வினாக்கள் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் 425 வினாக்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோல தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளான ஜியு போப் மற்றும் வீரமாமுனிவரை பத்தி தான் 41 வினாக்கள் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பொது தமிழுக்கான முந்தைய வினாக்கள்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா அதுக்கான லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின்குள்ள போலாம். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் ஜியு போப். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1886. 1886ல தான் திருக்குறளை போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? யாராலனா ஜியு போப்பால. அறநூல்களில் இருந்து எடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கமளித்தவர் யாருன்னா ஜியு போப். திருக்காவலூர் கலம்பகம் யாரால் எழுதப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப்பால தான் எழுதப்படவில்லை. அப்போ யார் எழுதினது அப்படின்னு கேட்டா வீரமாமுனிவர் தான் எழுதினாங்க. இதுல கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கின் கொடுத்திருக்காங்க. இது வீரமாமுனிவரோட இயற்பெயர். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப் தான். திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல தருமர், ஜியு போப், மல்லர், பரிமேல் அழகர் கொடுத்திருக்காங்க. சேராத ஒருவர்னு பாத்தீங்கன்னா ஜியு போப் தான் சேராத ஒருவர். தருமர், மல்லர், பரிமேல் அழகர் இவங்க எல்லாமே திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க தான். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யார்? ஜியு போப் சூழியல் வின்சோன். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப் தான். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்? ஜியு போப். ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு எந்த நாள் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிபி 1820ல ஏப்ரல் 24ல பிறந்தாரு. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். பரிதிமார் கலைஞரின் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப் தான். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் எந்த மொழி நூல்களை படித்தார்? எந்த மொழி நூல்கள்னா வடமொழி, தமிழ். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப் தான். புறநானூறு பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு எது? கனடா. கனடால தான் ஜியு போப் பிறந்தாரு. பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை இது எல்லாமே வீரமாமுனிவர் எழுதினது. எழுதாததுன்னு பாத்தீங்கன்னா சத்தியவேத கீர்த்தனை. தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்கள் கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. இவர்தான் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னது. He is a prince among the தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவரை தான் வீரமாமுனிவர் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேதியர் ஒழுக்கம், சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், தமிழியக்கம். இதுல பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழியக்கம். வேதியர் ஒழுக்கம், சதுரகராதி, தொன்னூல் விளக்கம் இது மூணுமே வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது. தமிழியக்கம் இது யாரால இயற்றப்பட்டது அப்படின்னா பாரதிதாசனால இயற்றப்பட்டது. வீரமாமுனிவர் பிறந்த நாடு எது? இத்தாலி. தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர் தான். கார்முக தசனை கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்ததன் நாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வீரமாமுனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர் தான். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் தான் ஞான கண்ணாடி அப்படிங்கிற சமய நூலை எழுதினாங்க. முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? வீரமாமுனிவர் தான் தமிழ்ல சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டாங்க. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வரி வடிவம். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர். இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? யாரால யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா சந்தா சாகிப்பால வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டுச்சு.